நிம்மதி, உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ போய் எடு. அவங்க என்ன போடணும் போடக்கூடாதுங்கிறத அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. நீ உனக்கும் எனக்கும் எடுத்தா போதும். என்ன? ஓகே கார்த்திக். ஆதி, அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நிம்மதியும் கார்த்திக்கும் ட்ரெஸ் எடுத்துப்பாங்க, நீங்க வாங்க. இல்ல காவ்யா, உனக்கு பிடிச்சத நீ எடுத்துட்டு வந்து காட்டு. எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படியே இங்கே நின்னுக்கிறேன். தலை வலிக்குதுன்னா அப்புறம் எதுக்கு வரணும்? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? சரி ஓகே, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆதி, உன்னை நினைச்சா உனக்கே சிரிப்பா வரல? ஏண்டா, ஒரு காலத்துல நீ எப்படி இருந்த தெரியுமா? டேய் டால்டா மண்டையா, மசன்னு நின்னுட்டே இரு. சரி இங்க பாரு, எனக்கு ப்ளூ நல்லா இருக்கா இல்ல பிளாக் நல்லா இருக்கா? எது வேணும்னாலும் எடு. ஏண்டா ரெண்டுமே நல்லா இருக்கா? ரெண்டு ட்ரெஸ்ஸுமே சூப்பரா இருக்கு. ஆனா ஓ மூஞ்சிக்கு எது போட்டாலும் கேவலமா தான் இருக்கும். ஐயா, அத எந்த மூஞ்சி சொல்லுது பாரு. சி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்னைய சொல்லணும். ரெண்டுத்துல எது எடுக்கிறது? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே. ஹே லூசா, ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வா. ரெண்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரு மெட்டீரியலே 1200 இத வாங்கி என்னோட சைஸ்க்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி பேண்ட் எல்லாம் பிடிச்சு அதுவே ஒரு 300-400 ரூபாய் வந்துரும் வெச்சுக்கோயேன். ஒரு Dressக்கு 1500 ரூபாய் ஆகுதுன்னா ரெண்டு Dress எடுத்தா 3000 அப்படிலாம் என்னால செலவு பண்ண முடியாது. என்னமோ நீ காசு கொடுக்கற மாதிரி அழுத்துக்கிற. என்னைய தானே மொய் வைக்க கூட்டிட்டு வந்த. ஆமா, நீ தான் காசு கொடுக்க போற. அதுக்குன்னு எல்லாத்தையும் ஒன்றிருந்து மொத்தமா உருவிட முடியுமா? நாளைக்கு நீ சொல்லி காட்டிட மாட்ட. நான் எப்பப்பெல்லாம் அந்த Dress போடுறேனோ அப்பப்பெல்லாம் நீ சொல்லுவ, இந்த ரெண்டு Dress தானடி 3000 ரூபாய்க்கு எடுத்தேன்னு. தேவையா எனக்கு? அதுவும் இல்லாம இந்த Dressல காசு போட்டதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? இந்த ஒரு விஷயத்துக்காகவே உன்னை பாராட்டலாம். இதுக்காக வேணும்னா உனக்கு ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி தரேன். ப்ளூ நல்லா இருக்குடி. ப்ளூ நல்லா இருக்கு. அப்ப நான் Black எடுத்துக்கிறேன். அக்கா, இந்த Black கலர் சுடிதார பில் போட்டுருங்க. குஜால, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து கேட்ட? ஏன்னா உன்கிட்ட வந்து நான் கேட்கும்போது நீ யோசிச்சிருக்க வேணாமா? இப்படிதான் இவ பல்பு கொடுப்பானே. இவ்வளோ ஜாலியா போயிட்டு வந்த லைஃப் இப்போ ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. என்ன பண்ண போறேன்? நாளைக்கு என்ன நடக்கும்? ஏது என்ன ஒண்ணுமே புரியல. ஆதி, ஆதி, இந்த லெஹங்கா சூப்பரா இருக்குல்ல? இதோட கலர் பாருங்களேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. ட்ரையல் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா இதே பில் போட்டுறவா? ரேட் கூட ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் 8500 தான். 8500? ஆமா ஆதி. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கே இவ்ளோ காஸ்ட்லியா எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். என்னது 8900 காஸ்ட்லியா? ஐயோ ஆதி, நான் சாதாரணமா போட்ட Dress 9000 10000 வரும். என்னோட வெட்டிங் எடுக்க வேண்டிய Dress நான் எவ்வளவு அழகழகா டிசைன் பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏதோ கலர் நல்லா இருக்கேன்னு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வேற. அது மட்டும் இல்லாம ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்னா வேற வேறயா Dress மாத்திலாம் எடுக்கணும்ல. அது எல்லாத்துக்கும் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஆதி. நிம்மதி, என்ன ட்ரெஸ் எடுக்க போற? லெஹங்காவே சூஸ் பண்ணலான்னு. ஏன், ஆதி சொன்னதுனாலயா? இல்ல, எனக்கு லெஹங்கா பிடிக்கும் அதான். ஆனா எனக்கு சாரி தான் பிடிக்கும். சாரியா? ஆமா. இல்ல, சாரியே எடு. ஆனா லெஹங்கா நீ எடுக்கவே கூடாது. கார்த்திக், ஏன் இவ்ளோ ரூடா பேசுறீங்க? நான் ஒன்னும் ரூடாலாம் பேசல. எனக்கு சாரி தான் பிடிக்கும்னு சொன்னேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ தெரிஞ்சுக்கவே மாட்டியா? எவனுக்கும் என்னென்னமோ பிடிக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. ஏங்க, எனக்கு லெஹங்கா பிடிக்கும் தான் சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஹார்ஷா பேசுறீங்க? சாரி, ஹார்ஷாலாம் பேசல. எனக்கு சாரி பிடிக்கும், நீ சாரி எடுத்துக்கோ. டி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் பிடிக்கும்? உனக்கு என்ன தோணுதோ வாங்கிட்டு வாடா. எனக்கு என்ன தோணுதோ வாங்கிட்டு வந்த. அதை எப்படி நீ ரசிச்சு சாப்பிடுவ? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. Black currant. ஓகே, அதை வாங்கிட்டு வரேன். டேய் மச்சான், இங்க காஃபி சொல்ற அளவுக்கு நல்லாவே இல்லல. ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குடா. ஆமால, சரி வா வேற கடைக்கு போலாம். டேய், அத வாங்கிட்டோமேடா. விடுடா, இதே குடிச்சிக்கலாம். ஏய், ஒண்ணு நமக்கு பிடிக்கலனா அதை விட்டுறணும்டி. பிடிச்ச இடத்துல போய் வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு பிடிக்காத ஒரு விஷயத்துக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ணிலாம் இருக்க வேண்டாம். உனக்கு பிடிக்கல வச்சுட்டு வா, வேற வாங்கிக்கலாம். நிம்மதி, என்ன பண்ற? சீக்கிரம் சாரியை சூஸ் பண்ணு. ஃபைனலா எப்படியோ ஷாப்பிங் முடிச்சாச்சு. ஆமா. நீ ட்ரெஸ் எடுத்துட்டியாடி? சாரி. சாரியா? உனக்கு சாரி சூட் ஆகாதே. ஆதி, எனக்கு பிடிக்குமே தான் நிம்மதி சாரி எடுத்தா. ஏய், உனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்க வேண்டியதானே? ஏன், எனக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறதுல என்ன தப்பு? இல்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ கம்ஃபர்டபிளா இருக்கிற மாதிரி எடுத்தா தானே போடுறதுக்கு நல்லா இருக்கும். அது அவ முடிவு பண்ணிக்கிட்டோம். நீங்க குறுக்க வரணும்னு அவசியம் இல்ல.
ஆதி, கார்த்திக் சொல்றது சரிதான். கப்பிள்ஸ்னா இப்படிதான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துதா போகணும். உங்களுக்கு பிடிச்சத நான் செய்யலாம், எனக்கு பிடிச்சத நீங்க செய்யணும். உங்களுக்கே பிடிச்ச மாதிரி செஞ்சா நீங்க மட்டுமே வாழ வேண்டியதானே? எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அதெல்லாம் சரிதான். அதுக்குன்னு நமக்கு பிடிக்காத ஒண்ண பிடிச்சவங்களுக்காக செய்யணும்னு அவசியம் இல்லையே. அவங்களுக்கு பிடிச்சது நமக்கும் பிடிக்கணும். சரி ஓகே, இப்ப அது பிரச்சனை இல்ல. நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்னது டாக்டரே? இன்னைக்கு ஈவினிங் நிம்மதி வீட்ல போய் பேசலான்னு இருக்கேன். கார்த்திக், என்னது இது? நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிட்டா மட்டும் வாங்க கார்த்திக், எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பேசுங்க, எங்க அம்மா கிட்ட பேசுங்கன்னு சொல்லவா போற? வேணாம் தான் சொல்ல போற. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கிறது? கார்த்திக், அது வந்து இல்ல, நான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்ல பேசிக்கிறேன், அப்புறமா உங்களை கூட்டிட்டு வரேன். காவியா கொடுத்த 2 நாள் நாளையோட முடியுது. இப்ப வரைக்கும் நீங்க ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. இன்னைக்கு உங்க வீட்ல வந்து நான் பேசுறேன், அப்பவே பயங்கரமா சண்டை வரும். நாளைக்கு ஆதி ப்ரோ அவங்க வீட்ல காவியாவை பத்தி சொல்லுவாரு, அவங்க வீட்ல நாளைக்கு சண்டை வரும். எப்படியோ நாளையோட குடும்பத்துக்குள்ள ஒரு கன்க்ளூஷன் வந்துரும்ல. ஆமா டாக்டரே, நீங்க சொல்றதும் சரிதான். இங்க பாருங்க, எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? எதுங்க அவசரம்? இல்ல எது அவசரம்? உங்க 2 பேர் குடும்பமும் சேர்ந்து உங்களுக்கு பத்திரிக்கை அடிக்க போறாங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்க கண்ணு முன்னாடி 2 குடும்பமும் சேர்ந்து கல்யாணத்துக்கு அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? இப்ப பத்திரிக்கை அடிக்க கொடுக்கறப்பையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள்ல கல்யாண ட்ரெஸ் எடுக்கலாம்னு கூப்பிடுவாங்க, அதுக்கும் பல்ல காமிச்சிட்டு எல்லாரும் போவீங்க. இது எல்லாத்தையும் நானும் காவியாவும் சேர்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? ஐயோ கார்த்திக், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நிம்மதி, இதுல அவசரப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறீங்களா இல்லையா? கார்த்திக், இங்க பாருங்க, நானா வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேனா இல்ல நீங்க தான் எனக்கு வேணும்னு வந்து நின்னனா? நீங்க தான் என்ன தேடி வந்தீங்க. உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாலும் கூட்டிட்டு போக மாட்டீங்க. காவியா அவங்க வீட்டுக்கு ஆதி ப்ரோவை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாச்சு. அட்லீஸ்ட் அவங்க விஷயத்துல காவியா வீட்டுக்கு அது தெரியும். ஆனா நம்ம விஷயத்துல ரொம்ப மோசம். எங்க வீட்ல யாருமே கிடையாது. உங்க வீட்ல யார்ட்டையாவது சொல்லுவீங்கன்னா சொல்லவும் மாட்டீங்க, அடுத்த ஸ்டெப் எடுக்கவும் மாட்டீங்க. நிம்மதி, கரெக்டா சொல்லுங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? கார்த்திக், அது வந்து கார்த்திக், எதுக்கு இப்படி மிரட்டுறீங்க? ஆதி, டாக்டர் கேக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. அவர் கரெக்டா தான் கேக்குறாரு. நிம்மதி, நீ சொல்லு. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தானே வந்து என்கிட்ட பேசுனீங்க. கார்த்திக், ஆதி, எங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இன்னும் எல்லா விஷயத்திலயும் நீங்களே தலையிட்டு இருக்கீங்க. நான் நிம்மதி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க காவியாவை கூட்டிட்டு கிளம்புங்க. ஆதி, நீங்க வாங்க, நம்ம போலாம். நிம்மதி, நிம்மதி, இங்க கேட்டுட்டு இருக்கேன்ல, என்ன கல்யாணம் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? வாங்க, இப்போவே உங்க வீட்டுக்கு போலாம். ஆனா இப்போ வேண்டாமே. இப்போ வேணானா வேற எப்போ? இப்பவே தான் போகணும். இன்னைக்கு நான் உங்க வீட்ல பேசாம நைட்டு தூங்க போறதே இல்ல. இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, இன்னைக்கு உங்க வீட்ல பேசிட்டு தான் அடுத்த வேலை. ஐயோ கார்த்திக், எங்க அப்பாவை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. அம்மா தான் ஜாலியா இருப்பாங்க, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். ஏற்கனவே எனக்கும் ஆதிக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. கல்யாண வேலைகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில நான் திடீர்னு உங்களை கொண்டு போய் நிப்பாட்டினா கண்டிப்பா கோவப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்களை கூட்டிட்டு போறேன். வேண்டாம் நிம்மதி, இந்த கதையே வேண்டாம். உங்களுக்கு கல்யாணம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த டேட்டுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கரெக்டா 1 மாசம் தான் இருக்கு. இந்த 1 மாசத்துல எப்போ தாலி கட்டுற நேரத்துல போய் சொல்லுவீங்களா எனக்கு ஆதித்யா வேணா கார்த்திக் தான் வேணும்னு? அவ்வளோ நாளா என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வாங்க, நம்ம போய் இப்பவே உங்க வீட்ல 2ல 1 பேசதான் போறோம். கார்த்திக், வாங்க நிம்மதி, வாங்க. கார்த்திக், நான் சொல்றத கேளுங்க. கார்த்திக், நிம்மதி, அடடா, டாக்டர் சூப்பரான வேலை பாக்குறாரே. என்ன ஆதி, டாக்டர் நிம்மதி வீட்டுக்கு போற மாதிரி நானும் உங்க வீட்டுக்கு ஓடி வந்துட்டா? ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நிம்மதி பாவம், என்ன பண்ண போறா?